பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தர் ஒதுக்கி தந்தார். அதற்காக இன்றைக்கும் சோஸ்திரம். உங்கள் எல்லோரோடும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேணும். கர்த்தருடைய வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. ஜீவ அப்பம். மனுஷன் ஜீவ அப்பத்தை புசிக்க வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால், யோவான் 6ஆம் அதிகாரத்தில் மிக முக்கியமான ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறார். சிலுவையை பற்றி தான் சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் என்னுடைய மாம்சத்தை நீங்கள் புசிக்க வேணும், என்னுடைய இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ண வேணும். அப்படி செய்வீர்களாயிருந்தால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். அப்போ அவர் என்ன சொல்லியிருந்தார் என்று சொன்னால், என்னுடைய மாம்சத்தை, அதாவது நான் சிலுவையில் என்னுடைய மாம்சத்தை ஒப்பு கொடுத்து உங்களுக்காக என்னுடைய இரத்தத்தை நான் சிந்துவேன். அதை நீங்கள் விசுவாசிக்க வேணும். அந்த மாம்சத்தை நான் ஒப்பு கொடுக்கிறதுனாலும் என்னுடைய இரத்தத்தை நான் சிந்துகிறதுனாலும் நீங்கள் பாவத்திலே இருந்து விடுதலை அடையலாம். அது மட்டுமல்ல, நித்திய ஜீவனையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று யோவான் 6ஆம் அதிகாரத்தில் தெளிவாக நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், புசிக்க சொல்லியிருக்கிறார். அப்போ அதனுடைய அர்த்தம் என்னென்று சொன்னால், சிலுவையை பற்றிய செய்தி உங்களுடைய இருதயத்துக்குள் போய், அதாவது உங்களுடைய ஆவிக்குள்ளும் உங்களுடைய ஆத்மாவுக்குள்ளும் நிரந்தரமாக தங்க வேணும். அடிக்கடி அதை விசுவாசிக்க வேணும். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனால் அதே நேரம் அதே யோவான் புஸ்தகத்தில் அதை கேட்க விருப்பமில்லாத யூதாஸ் இஸ்காரியோத்துவை பற்றியும் அவர் அங்கு சொல்லியிருக்கிறார். அவனுக்கு அதை கேட்க விருப்பம் இல்லை. அப்போ சிலுவையிலே அவர் செய்ய போகிறது ஒன்றையும் அவன் அறிய விருப்பம் இல்லாமல் இருந்தான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். அவன் கிறிஸ்தவன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு முழுதுமாக ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்தையும் அவன் செய்தவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஏராளமான கிறிஸ்தவர்கள் அதை அறிந்தவர்களாக இருப்பார்கள், ஊழியம் செய்கிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் சிலுவையின் செய்தியை அறிய விருப்பம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். இஸ்ரவேலியர்கள் இருந்தார்கள், கிறிஸ்தவர்களும் நிச்சயமாக இருப்பார்கள், எல்லாரும் அல்ல. இதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாங்கள் சிலுவையின் செய்திக்கு போகிறதற்கு முதல் எங்களுடைய முக்கியமான நோக்கம், இந்த சிலுவையின் செய்தியை நீங்கள் பிரசங்கிப்பதற்கு நோக்கம் என்ன? அப்போ அதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் அறிய வேணும். ரோமர் 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம் ஆகிய 3 அதிகாரத்தை பிரசங்கிப்பதே சிலுவையின் செய்தியினுடைய நோக்கம் என்பதையும், 6ஆம் அதிகாரத்தில் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழிமுறை சொல்லப்பட்டிருக்கிறது. இது பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்பாடாக கொடுக்கப்பட்டது. அவர் அதை ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் அவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். தன்னுடைய 14 நிருபங்கள், ரோமரில் இருந்து எபிரேயர் வரையும் சகல நிருபங்களிலும் அந்த முக்கியமான செய்தியை ஏதோ ஒரு வழியில் அவர் குறிப்பிட்டிருந்தாலும் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் தான் அவ்வளவு அவர் தந்திருக்கிறார். அப்போ ரோமர் 6ஆம் அதிகாரம் நமக்கு தெரியாமல் விட்டால்
பவுல் அப்போஸ்தலர் அதை அறியாம இருக்கும் பொழுது தான் அனுபவித்த வேதனையை பற்றி ரோமர் 7:24 நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலையாக்குவார் என்று சொல்லியிருந்தார். அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் இதை அறியாவிட்டால் நிர்பந்த மனுஷர்களாக, நிர்பந்தமான மனுஷர்களாக, சீரழிந்த மனுஷர்களாக, இந்த பூலோகத்தில் சீரழிந்த மிசரபிள் கிறிஸ்டியன்ஸாக அவர்கள் இந்த பூலோகத்தில் வாழ்வார்கள் என்பதை ரோமர் 7 உறுதிப்படுத்துகிறது. ரோமர் 6 தெரிந்தால் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை எப்படி செயல்படும் என்று சொல்லி அதன் விவரம் எல்லாம் ரோமர் 8 கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பிரசங்கிப்பது எங்களுடைய நோக்கம். அதற்கு முதல் சிலுவையை பற்றி ஒரு அறிவிப்பு, மேலெழுந்த வாரியாக ஒரு அஸ்திபாரம் போட வேண்டியது எனக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு சிலுவை பற்றிய செய்தியை அவர்கள் அறவே அறியாமல் இருக்கிறபடியினால் சில முக்கியமான வேத வாக்கியங்களை எடுத்து அந்த அறிவை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் முகமாக அதை பிரசங்கிக்கிறது எனக்கு அவசியமாக காண்கிறது. ஆனபடியால் ஒரு வார்த்தை நான் இப்பொழுது பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். அந்த வார்த்தை மார்க் 8:31-33. அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாலகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு போவோம். ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அரிமானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய எங்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வலோகத்துக்கும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வலோகத்துக்கும் நீதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வலோகத்துக்கும் அதிபதியே உமக்கு அண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவை எங்களுக்காக ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் நீர் எங்களை மீட்டுக்கொண்டு அருமையான பிதாவை உம்மோடு உறவை ஏற்படுத்தினதற்காக எங்களுக்கு அவர் மூலமாக உம்மோடு உறவை ஏற்படுத்தினதற்காக உமக்கண்டைக்கும் சோஸ்திரம். துணிவாக உம்முடைய மகத்துவமான கிருபாசனத்துக்கு வரக்கூடிய பாக்கியத்தை தந்ததற்காக சோஸ்திரம். எங்களை நீதிமான்களாக்கினதற்காக உமக்கண்டைக்கும் சோஸ்திரம். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்குள்ளே அனுப்பி எங்களை வழிநடத்துவதற்காக உமக்கண்டைக்கும் சோஸ்திரம். உமது நாமம் என்றென்றைக்கும் மகிமடைவதாக. வல்லமை உள்ள உமது நாமத்துக்கு சோஸ்திரம். பரிசுத்தமும் பயங்கரமுமான அந்த நாமத்துக்கு என்றென்றைக்கும் சோஸ்திரம். ஊற்றுண்ட பரிமள தைலம் போல் இருக்கும் அந்த நாமத்துக்கு என்றென்றைக்கும் சோஸ்திரம் பிதாவே. தேங்க்யூ ஃபாதர். என் சகோதர சகோதரிகள் இதனை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் எல்லோரையும் தேவரையில் ஆசீர்வதிக்க வேணும் என்றும் அவதே நேரம் அவர்கள் இந்த வேத வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக அவர்களை அபிஷேகித்து அருமையான பிதாவே உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அருமையான பிதாவே உம்முடைய வேத வாக்கியங்களை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்போ இதை பற்றி இந்த மார்க் 8:32-33 கொஞ்சம் விவரமாக நான் கடந்த செய்தியில் சொல்லியிருந்தேன். இந்த செய்தியில் மேலால் நாங்கள் பார்த்து கொள்வோம் என்ன மாதிரி என்று சொல்லிக்க. சிலுவையின் செய்தி எந்த காலமும் பொதுவாக அநேகமான கிறிஸ்தவர்கள் அந்த காலத்தில் இடர்கள் அடைந்ததுக்கு இதுதான் முக்கியமான காரணம். இஸ்ரவேலியர்கள் இடர்கள் அடைந்ததுக்கு இதுதான் முக்கியமான காரணம், சிலுவையை பற்றிய செய்தி. ஏன் அப்போ இடர்கள் அடைகிறார்கள் என்று சொன்னால் ஒரே ஒரு காரணம். ஏனென்று சொன்னால் மனுஷனை நிர்வாணமாக்கி விடுகிறது. சிலுவையின் செய்தி மனுஷனை நிர்வாணமாக்கி அவனில் ஒரு பிரயோசனமும் இல்லை. அவன் ரட்சகரில் தங்கி இருக்கிறத தவிர அவனுக்கு வேறு எதுவுமே இல்லை என்று சொல்லி அவனை நிர்வாணமாக்கி விடுகிறபடியினால் அவனுக்கு அது விருப்பம் இல்லாமல் அந்த சிலுவையின் செய்தியை வெறுக்கிறது மட்டுமல்ல, அதை பிரசங்கிப்பவர்களுக்கு எதிராகவே பவுல் அப்போஸ்தலர் மோசமான முறையில் தாக்கப்பட்டதெல்லாம் இதுதான் காரணம். அவர் சிலுவையின் செய்தியை பிரசங்கிக்கும் பொழுது பல்வேறு விதமான உபத்திரவத்துக்கு அவர் உபத்திரவத்தை தாங்க வேண்டியதாக இருந்தது. கலாத்தியர் 5:11 இது பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இடறல் இந்த துன்பம் எனக்கு ஏன் ஏற்படுகிறது என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் வேதனைப்பட்டிருந்தார். மனுஷன் சிலுவையின் செய்தியை அறிய விரும்ப மாட்டான். சிலுவையின் செய்தியை அறிந்தவனோ மிகுந்த சந்தோஷம் அடைந்து அதனால் தனக்கு கிடைக்க போகிற சகல ஆசீர்வாதங்களை அனுபவித்து எப்பொழுதும் சிலுவையின் செய்தியை, தேவனுடைய கிறிஸ்துவனுடைய நீதியை எப்பொழுதும் தேடுகிறதுக்கு அவன் முயற்சி செய்வான். எவன் பசியாகவும் அவன் தாகமாகவும் இருக்கிறானோ அவன் நிரப்பப்படுவான் என்று சொல்லி மத்தேயு 5 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதே மாதிரி தான் நாங்கள் இந்த சிலுவையின் செய்தியை பேதுரு வேதனையோட அவருடைய சிஷ்யனாகிய இந்த பேதுரு இந்த சிலுவையின் செய்தியை சொன்ன உடனே அவரோடு கோபப்பட்டு அவரை கொண்டு போய் ஒரு மூலைக்கு கொண்டு போய் அவரை கடிந்து கொண்டான். அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாத்தையும் அவன் நிராகரித்தான். ஆண்டவரே, உமக்குப்படி சம்பவிக்க கூடாது என்று சொல்லி அவன் நிராகரித்தான். ஆண்டவரோ அவனில் பிசாசு அவனை ஒப்ரஸ் பண்ணுறதை, கொடுமைப்படுத்துறதை அவர் கண்டார். அப்போ முதல் பிசாசை கலைக்க வேண்டிய அவசியம் அவருக்கு ஏற்பட்டது. ஊழியக்காரர்கள் முதல் பிசாசனுடைய உபத்திரவத்திலிருந்து மனுஷனை விடுதலை செய்யவில்லையா இருந்தால் மனுஷன் கேட்க மாட்டான், ஆவிக்குரிய எதையும் அறிய மாட்டான். அப்போ முதலாவது செய்ய வேண்டியது பிசாசு கலைக்க வேண்டியது. இந்த மாதிரியான கிறிஸ்தவர்களுக்கு ஆப்ரேஷன் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு பிசாசை கலைத்து அவர்கள் தெளிவான உடனே அவர்களுக்கு ஆவிக்குரிய அறிவை போதிக்கிறது தான் புத்திசாலித்தனமான ஒரு வேலை. நம்முடைய ஆண்டவர் அதற்கு வழிகாட்டியாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். முதல் பேதுருக்கு உபத்திரவம் கொடுத்த சாத்தானே, அவ்வாலே போ சாத்தானே, என் கண்ணுக்கு முன்னால நினைக்க கூடாது என்று சொல்லி அவனை அவர் கலைச்சு போட்டு பேதுருக்கை கண்டித்தார். நீ ஏன் இடம் கொடுத்தாய்? சாத்தான் உன்னுடைய கைப்போட ஏன் இடம் கொடுத்தாய்? சிலுவையின் செய்தி அறிய விருப்பம் இல்லாமல் ஏன் நீ இருக்கிறாய்? நான் உனக்காக மரிக்க போகிறத நீ ஏன் விசுவாசிக்காமல் இருக்கிறாய்? சிலுவையில் உனக்காக அறையப்பட போகிறத நீ ஏன் விசுவாசிக்காமல் இருக்கிறாய்? நான் உனக்காக இரத்தம் சிந்த போகிறத நீ ஏன் விசுவாசிக்காமல் இருக்கிறாய்? உனக்காக நான் உயிர் தள்ளப் போகிறத நீ ஏன் விசுவாசிக்காமல் இருக்கிறாய்? உன் பாவத்திலிருந்து உனக்கு விடுதலைக்காக இதனை செய்யவே நான் பரலோகத்திலிருந்து தேவனால இந்த பூலோகத்துக்கு அனுப்பப்பட்டேன் என்றதை ஏன் விசுவாசிக்காமல் நிற்கிறாய்? மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை நீ சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்கிறது என்ன என்று சொல்லி ஆண்டவர் பேதுருவை கண்டித்தது மட்டுமல்ல, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மற்ற சீஷர்களையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார் என்று சொன்னால்,
மற்ற சீஷர்களையும் அதே நேரம் அங்கிருக்கிற ஜனங்களையும் பார்த்து பேதுருவை கடிந்து கொண்டார். அப்போ நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க வேண்டும். தேவனுக்கு ஏற்றவைகள் என்ன? இயேசு கிறிஸ்தவனுடைய மீட்பின் திட்டம், அவர் சிலுவையில் நிறைவேற்றிய மீட்பின் திட்டம், அதனையே விசுவாசிக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். ஆனால் இதனை செய்து முடித்த பிறகு அவர் சில வேத வாக்கியங்கள் அவர் அங்கே நின்ற தன்னுடைய சீஷர்களுக்கும் மற்றும் ஜனங்களுக்கும் சொன்ன வாக்கியங்கள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் 34ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இனிமேல் காலத்தில் நான் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கும் அங்கே நின்ற ஜனங்களுக்கும் சொன்னார், என்ன பின்பற்ற வேணுமா இருந்தால் உங்களை நீங்கள் வெறுத்து சிலுவையை நீங்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சி. அப்போ சிலுவை வேண்டாம் என்று சொல்லி வேற வழிகளால் தன்னை பாதுகாத்து கொள்ளலாம் என்று யாரும் யோசித்தால் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதனை ரட்சித்துக் கொள்ளுவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? என்ன கிடக்க அவன்கிட்ட? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? ஆதலால் விபச்சாரமும் பாவமுள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்தும் மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடும் கூட வரும்போது வெட்கப்படுவார். 2ஆம் வருகையின் போது அவர் வெட்கப்படுவார். என்னுடைய வார்த்தைகளை கேட்க எவன் வெட்கப்படுகிறானோ சிலுவை அதாவது 34வது வசனம், அந்த 34வது வசனத்தை அறிய விருப்பம் இல்லாமல் அவன் இருக்கிறானோ அவனை பார்த்து நான் வெட்கப்படுவேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். இதை பற்றி விவரமாக பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் ரோமர் புஸ்தகத்துக்கு நாங்கள் போவோம். முக்கியமாக ரோமர் புஸ்தகத்துக்கு போக வேண்டியதாக இருக்கிறது. இந்த ரோமர் புஸ்தகத்தில் நாங்கள் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் வரை ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதனுடைய சிறப்பு அம்சத்தை பற்றி இப்பொழுது 12ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரை நடைமுறை கிறிஸ்தவத்தை எப்படி நடைமுறைப்படுத்துறது பூரணமாக நான் உங்களுக்கு இப்போ பிரசங்கிக்க முடியாது. ஆனாலும் சுருக்கமாக அதனுடைய சிறப்பு அம்சத்தையே நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். கடந்த செய்தியில் நான் குறிப்பாக யோவான் 1:1, யோவான் 1:14, யோவான் 1:29 ஆகிய 3 வேத வாக்கியங்களை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். யோவான் 1:1, யோவான் 1:14, யோவான் 1:29 அந்த 3 வேத வாக்கியத்தை மேலும் இருக்கா பார்ப்போம். இது ஒரு குளிசை மாதிரி, ஒரு மருந்து குளிசை மாதிரி. அது ஒரு மருந்து குளிசை என்று சொல்கிறதிலும் பார்க்க ஒரு ஆவிக்குரிய ஒரு குளிசை. அப்போ ஒரு கிறிஸ்தவனுடைய இருதயத்தில் இந்த 3 வேத வாக்கியங்களும் எந்த நாளும் இருக்க வேணும், எந்த நாளும். அப்போ இயேசு கிறிஸ்து தான். அப்போ அறிய வேண்டியது என்ன? 1வது வசனத்தின்படி ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அப்போ அதில் இருந்து அறிய வேண்டியது என்ன? ஆதியிலே வார்த்தை இருந்தது,
தேவனிடத்துல அந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை என்பது அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு அந்த வார்த்தை மாம்சமாகி, அப்போ அந்த வார்த்தை மாம்சமாகி வரும் பொழுது அந்த மாம்சம்தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மனுஷனாக இறங்கி வந்தார் என்பதையும், ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்தார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ தேவன் வார்த்தை மாம்சமாகி இந்த பூலோகத்துக்கு வந்தது இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தோட. அந்த வார்த்தை என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கின்றத யோவான் சாணன் தெளிவாக சொல்லியிருக்கிறான். மறுநாளில் யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ என்ன சொல்லப்படுவதுன்னு சொன்னால், இவர்தான் தேவனாலே அனுப்பப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டியை என்னத்துக்கு பாவிக்கிறது? பலிக்கு. ஆனபடியால் தான் யோவான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லாமல், அதாவது ஆட்டுக்குட்டி என்று சொன்னான். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. அப்போ மனுஷ குலத்தினுடைய பிரச்சனை பாவம் என்பதனையும், உலகத்தினுடைய பிரச்சனை பாவம் என்பதையும், அந்த பாவத்திலே இருந்து விடுதலை கொடுக்கிறதுக்காக தேவன் மனுஷனாக இறங்கி வந்திருக்கிறார். அது தேவனாலே அவர் அனுப்பப்பட்டபடியால் அவர் தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ இந்த தேவ ஆட்டுக்குட்டி என்ன செய்ய போகுது? மனுஷனுக்காக சிலுவைக்கு போய், மனுஷனுக்காக சிலுவையிலே அறையப்பட்டு, மனுஷனுக்காக மரித்து, மனுஷனுக்காக அடக்கம் பண்ணப்பட்டு, மனுஷனுக்காக உயிர் தெழுந்து, மனுஷனுடைய பாவத்திலே இருந்த மனுஷனுக்கு பூரணமாக விடுதலை கொடுக்க போகிறார். இவர்தான் தேவனாலே அனுப்பப்பட்ட அந்த தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப என்ன சொல்லப்படுகிறது? வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை. அப்போ புஸ்தகத்தில், எங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற சகல வார்த்தைகளும் இயேசு கிறிஸ்துவை பற்றியது. சகல வார்த்தையும் அவர் சிலுவையிலே செய்ய போகிறதை பற்றியது என்றதை பற்றி நாம் தெளிவாக அறிந்து வேதத்தை நாம் படிக்கும் பொழுது இந்த வேத வார்த்தைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றியது, அவர் சிலுவையில் செய்ததை பற்றியது. ஆனபடியால் என் தேவனே, இந்த வார்த்தையை பற்றி நான் அறிந்து கொள்ள அருள் செய்யும். யோவான் 1:1, யோவான் 1:14, யோவான் 1:29 நீர் சொல்லி இருக்கிறீர், வார்த்தை மாம்சமானதென்று சொல்லி. அப்ப தேவன் மாம்சமாக மனுஷனாக இறங்கி வந்து தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த பூலோகத்தில் நடந்து திரிந்து மனுஷனுக்காக தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தாரே. ஆனபடியால் இந்த வேத வாக்கியங்களில் அதை பற்றி அறிந்து கொள்ள எனக்கு அருள் செய்யும் பிதாவே. இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள அருள் செய்யும். இந்த இயேசு கிறிஸ்து, என் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக கொடுத்த கதையை நான் அறிந்து கொள்ள அருள் செய்யும் ஆண்டவரே. அவர் எனக்காக சிலுவையில் செய்த எல்லாவற்றையும் நான் அறிந்து கொள்ள அருள் செய்யும். அதனை வெளிப்பாடு மூலம் தான் நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். தேவனே எனக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லி ஒவ்வொரு மனுஷனும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த வேதாகமத்தை படிப்பதற்கு முதல் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி, எனக்கு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் நான் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி, ஒருவன் பசியும் தாகமுமாக இருப்பானா இருந்தால் நிச்சயமாக அவன் கேட்டதை அவன் பெற்றுக்கொள்ளுவான் என்று சொல்லி மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், அப்போ அவர் இயேசு கிறிஸ்து வந்து பாவத்தை சுத்திகரித்தது மட்டுமல்ல, அந்த பாவத்தினுடைய வேர் அந்த வேருக்கும் அவர் தீர்வு கண்டார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வேர் என்ன? அதுதான் ஆதாமினுடைய பாவம், அதுதான் பாவ சுபாவம், அதுதான் ஆதாமிலிருந்து மனுஷனுக்குள்ள கொள்ள நோயாய்
போய் மனுஷனுக்குள்ளே அந்த வேர் இருக்குது. அந்த வேருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்வு கண்டார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் கொலோசியர் 2:14-15 சொல்லப்பட்டிருக்கு. அதை பற்றி ஏற்கனவே நான் உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். அப்போ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லும் பொழுது அது என்ன சொல்லப்படுகிறது? பாவத்துக்கு இயேசுவே பலி, பாவத்துக்கு இயேசுவே பலி என்று என்று பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ உண்மையில் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பு கோடிக்கணக்கான ஆடுகள் பலியாக கொடுக்கப்பட்டது. அப்போ கோடிக்கணக்கான ஆடுகள் மரித்து போனதை பலியாக, மாதிரியாக, டைப்ஸாக மரித்து போனதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அந்த ஆட்டுக்குட்டிகள் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி, அவைகள் எல்லாவற்றையும் பிரதிநிதிப்படுத்துறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதனைத்தான் தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாங்கள் அறிய வேண்டியது இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேணும். ஆதியாகமம் 22:6-7 நீங்கள் கொஞ்சம் வாசிப்பீர்களாக இருந்தால், ஈசாக்கு தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். ஈசாக்கு தன்னுடைய தகப்பனை நோக்கி தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்டான். 22:8 ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்று சொல்லி ஆபிரகாம் ஈசாக்குக்கு சொன்னான். அப்போ ஈசாக்க பலி கொடுக்க அந்த மலைக்கு போகும் பொழுது இந்த சம்பாஷணை நடந்தது. அப்போ ஈசாக்கு கேட்குறான் தன்னுடைய தகப்பன ஆபிரகாமே, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? ஆட்டுக்குட்டியை காணவில்லை, எல்லாம் இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்கே என்று அவன் கேட்டான். அப்போ உடனடியாக ஆபிரகாம் என்ன சொல்லிச்சது என்று சொன்னால், தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை தேவன் பார்த்து கொள்வார். அப்போ தேவன் தான் அதை அனுப்ப வேணும், அவர் தான் ஆட்டுக்குட்டி அனுப்ப வேணும். நாங்கள் ஆட்டுக்குட்டி ஒன்றும் நாங்கள் ஏற்படுத்த இயலாது, செய்ய முடியாதோ, அது முடியாத விஷயம். ஆனபடிய தேவன் தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆட்டுக்குட்டியை தான் யோவான் ஸ்நானன் நேரடியாக கண்ட உடனே, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவன் நேரடியாக, அவர் மனுஷனாக வரும் பொழுது நேரடியாக உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, ஆபிரகாம் சொன்ன அந்த ஆட்டுக்குட்டி தான் இப்ப மனுஷனாக இறங்கி வருது. அது தேவனுடைய ஆட்டுக்குட்டி, மனுஷனுடைய ஆட்டுக்குட்டி அல்ல, அது தேவனுடைய ஆட்டுக்குட்டி. அப்ப அந்த பலியை பற்றியும் அதனால் ஏற்பட்ட நன்மைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கொலோசியர் 2:14-15 தெளிவாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதுவே சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். இது பற்றி பவுல் அப்போஸ்தலர் என்ன சொன்னார் என்றால், 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார் என்று கூறினார். அப்போ இதற்காக நாங்கள் மேலால் பார்த்துக்கொள்வோம் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன. 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. அப்போ யோவான் ஸ்நானன் சொல்றான், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அந்த தேவ ஆட்டுக்குட்டி தன்னை பலியாக கொடுத்ததை பற்றியே தான் பிரசங்கிக்கிறேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் 2:23 சொன்னார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்காமல் விட்டால் அது சுவிசேஷம் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். நேரம் சமீபமாகிவிட்டது. நாங்கள் விட்ட இடத்துல இருந்து அடுத்த செய்தியிலே அதனை தொடர்வோம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் இரக்கமும் தாராளமாக உங்களுக்கு கிடைப்பதாக.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.